நண்பா, என்னோட சேனல்ல குக் வித் கோமாளி ஹாட் பீட் சீசன் 2 அப்டேட் போட்டுக்கிட்டே இருப்பேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம. இப்போ நம்ம 13வது எபிசோட் ஓப்பன் ஆன உடனே நம்ம ராக்கி வந்த உடனே குணா கிட்ட கேட்கறான், மச்சான் நான் வீடு காலி பண்ண போறேன்டா, எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே நீலோஃபர் கலாய்க்கிறா, ஏன் உன் ஹவுஸ் ஓனர் பண்ண லவ் பண்றியா, என்ன ஏதாவது தகராறா உங்க வீட்டுல அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறா. ராக்கி லைட்டா காண்டாயிட்டு நீ பேசாம கிளம்புறியா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை கிளப்பி விட்டுறான். அதுக்கப்புறம் குணா கிட்ட சொல்றான், மச்சான் நான் ஊர் ரூம்ல தான் ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவேன். உடனே குணா இல்ல ஏன் ரூம்ல வந்து தங்க கூடாது, நான் உனக்கு இதை விட பெட்டரான இடமா பார்த்து சொல்றேன், உனக்கு இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது, இருந்தாலும் நான் பெரிய இடமா பார்த்து சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கொஞ்சம் கன்வின்ஸ் பண்றான். அந்த சீனை கட் பண்ணா நம்ம அனிதா டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட் கிட்ட என்ன பேசிட்டு இருக்காங்க, நர்ஸ் கூப்பிட்டு விசாரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவில் மூக்க நடுக்கிற மாதிரி நம்ம குணா வந்துடுறான். இந்த பேஷண்ட் நாளைக்கு காலையில டிஸ்சார்ஜ் கொடுத்து அனுப்புங்க, அவர் நல்லா தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அனிதாக்கு ஆப்போசிட்டா பேசி அனிதாவை வெறுப்பேத்திட்டு இருக்கான். அனிதா லைட்டா கடுப்பானவனே அடுத்த பேஷண்ட் கிட்ட போறாங்க. அடுத்த பேஷண்ட் கிட்ட போனாலும் அதே மாதிரி அனிதா ஒன்னு சொல்ல, அதுக்கு ஆப்போசிட்டா குணா ஒன்னு சொல்ல, அனிதாக்கு சம்மக்கும் வந்து அந்த பேஷண்ட் முன்னாடியே கத்திடுறாங்க. இல்ல நான் சொல்றது நீங்க கேளுங்க குணா அப்படி சொல்லிட்டு குணா ஆஃப் பண்றாங்க. இல்ல வந்துட்டு டே என்னடா நினைச்சுக்கிறேன், உனக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி குணா கிட்ட கேக்குறாங்க. குணா உடனே இல்லையே நான் நார்மலா தான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அந்த சீனை கட் பண்ணவனே நம்ம ரீனா வந்து அம்மையா கலாய்க்கிறேன், என்ன அம்மையா இப்ப எல்லாரும் டைமுக்கு வராங்களா அப்படின்னு. உடனே அருணா கேக்குறா, என்ன ரீனா மேனேஜ்மெண்ட் கேக்குறதுல அம்மையா என்ன பண்ணுவா, அம்மையா அவன் திட்டுற அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். உடனே ரீனா சொல்றா, ஆமா மேனேஜ்மெண்ட் இது மட்டும் தான் கணக்கு தெரியுது, அங்க 2 குழந்தைங்களுக்கு ஆபரேஷனுக்காக சர்ஜன் கிடைக்க மாட்டாங்க, அது வந்து பெருசா தெரியல, இந்த டைமிங் வரது பெருசா தெரியுதா அப்படின்னு சொல்றா. அந்த சீனை கட் பண்ண நம்ம ரதி அவங்க அப்பா ரதி வந்து 3 பேரும் உட்காந்து டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுக்கிறாங்க. உடனே ரதி அவங்க அப்பா என்ன கேட்கிறாரு, ஏன் நீங்க முன்ன மாதிரி பேச மாட்டீங்க, 2 பேரும் ஏன் இப்படி இருக்கீங்க, ஏன் நீ வேலையை விட்ட அப்படின்னு சொல்லிட்டு தேவ பாக்குறாரு. தேவ உடனே என்னாலதான் வேலை விட்டான்னு நினைச்சிருக்கீங்களா, என்னைய பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். உடனே ரதியும் கத்துறாங்க, உங்களை யாரும் என் ஃபேமிலி விஷயத்துல வர சொன்னா, நீங்க மூக்க நுழைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொஞ்சம் அவமானப்படுத்துறாங்க. அந்த சீனை கட் பண்ண ஒரு ரூம்குள்ள வந்துட்டு ரீனா டாக்டர் பீத்தம் டாக்டர் அர்ஜுன் வந்துட்டு அந்த பேஷண்டோட ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா, அந்த பேஷண்டோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க, உங்க பசங்களுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு சர்ஜன் கிடைச்சிட்டாங்க, பயப்படாதீங்க அப்படின்னு. அந்த குழந்தைங்களோட அப்பாவும் கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுறாரு, தேங்க்யூ டாக்டர் சீக்கிரம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தேங்க்யூ பண்றாரு. அதுக்கப்புறம் ரீனா வீட்டுக்கு வர சீன் காட்டுறாங்க. வீட்டுக்கு வந்து எங்க அங்கிள்லாம் காணும் அப்படின்னு மேல போய் பாரு அப்படின்றாங்க. மேல போய் பார்த்தா அது அவங்க அப்பாவும் அந்த ஹவுஸ் ஓனர் அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு, 2 பேரும் உட்காந்து சரக்கு போட்டுக்கிறாங்க. ரீனாவை பார்த்தோன்னே லைட்டா 2 பேரும் சேர்த்து ஓட்டுறாங்க. ரீனாவை பார்த்தோன்னே 2 பேரும் கொஞ்சம் கலாய்க்கிறாங்க. கொஞ்ச நேரம் ரீனா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உடனே ரீனா என்ன பண்றா, அந்த ஹவுஸ் ஓனர்களை தனியா பேசணும்னு சொல்லிட்டு தனியா கூப்பிட்டு, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, நீங்க ஏதோ உளறி வச்சிடாதீங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உஷார்படுத்துறா. அவர் நீதான் பேத்தின்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கலாய்க்கிறாரு. நைட்டு ரீனா தூங்கிட்டு இருக்கும்போது ரூம கதவை தட்டி 2 பேரும் என்ன பண்றாங்க, ரொம்ப பசிக்குது எங்களுக்கு, சரக்கு அடிச்சிருக்கோம், அதனால ரொம்ப பசிக்குது, எங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுமா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. உடனே தாத்தா என்ன சொல்றாரு, பேத்தி மாதிரி நினைச்சுக்கிறமா, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவனே கொஞ்சம் சென்டிமெண்ட் ஆயிடுறாங்க ரீனா. உடனே 2-3 தோசை போட்டு கொடுக்குற மாதிரி சீன் காட்டுறாங்க. அந்த தோசை போட்டு கொடுக்கும்போது ஒரே ஹாப்பி ஆகுறாங்க. உடனே நம்ம தாத்தாவும் சாப்பிட்டுட்டு என்ன சொல்றாரு, இவரோட சமையலும் என்னோட பொண்ணு ரதி சமைக்கிற மாதிரியே டேஸ்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி லைட்டா சென்டிமெண்டா போடுறாங்க சீனை. இதெல்லாம் கேட்டவொடனே நம்ம ரீனா கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுது. அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்ச உடனே வேற வழி இல்லாம வீட்டுக்கு கொண்டு போய் விடுறா ரீனா. வீட்டுக்கு கொண்டு போய் விடும்போது உள்ள தள்ளாடினே போறாரு. உள்ள போயிட்டு படுக்க வைக்கிறாங்க. அதை படுக்க வச்சு திரும்பி போலான்னு பார்க்கும்போது தேவ் முன்னாடி வந்துடுறாரு. தேவ் வந்தவொடனே லைட்டா ஜர்க்கா வராங்க. சாரி சார் நான் எதுவும் பண்ண வரல, அவர் ஒரு மாதிரி நடக்க முடியல, அதனால தான் வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், நீ போமா அப்படின்னா, இல்ல நான் அதுக்கும் இன்னொன்று சாரியும் கேட்கணும், சாரின்னு சொல்லி மறுபடியும் கேட்கறாங்க. ஏமா சாரி கேட்கற அப்படின்னா, இல்ல இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் தானே காரணம், சாரி சார் அப்படின்றாங்க. நீ என்னமா பண்ணுவ, அப்ப அதே மாதிரி ரதி மேடையும் இது பண்ணலாம்ல, மன்னிக்கலாம்ல அப்படின்னோடனே, இல்ல அது வேற இது வேற, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறாரு. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் பட்டன் தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த அப்டேட் நான் மறக்காம போடுறேன், சீக்கிரமாவும் போடுறேன். சாரி கொஞ்சம் லேட்டா போட்டேன், முன்னாடி போட்ட அப்டேட் இல்லாம. அடுத்தடுத்த எபிசோட் நான் எவ்வளவு ஃபாஸ்டா முடியுமோ போட ட்ரை பண்றேன். பாய் நண்பா, பாய் நண்பி, அடுத்த வீடியோல பார்க்கலாம்.